இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. அதாவது என்னென்னா, நம்ம உறவு முறைகள் எந்த உறவு முறையாக வேணால் வச்சுங்க, அதை எப்படி நம்ம சிறப்பாக மேம்படுத்துறது, இல்லை நலமாக நம்ம எப்படி வச்சுக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம எல்லா உறவு முறைகளும் நமக்கு இருக்குது. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, மாமனார், மாமியார், கணவன், மனைவி, கூட பிறந்தவங்க, பங்காளிங்க, சித்தப்பா, சித்தி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஆஃபீஸில் ஓனர்ஸு, அது கீழே வேலை செய்கிறவங்க, நெய்பர்ஸு, இந்த மாதிரி அனைத்து உறவு முறைகளும் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு உறவு முறையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு மனக்கசப்பு, ஒரு துரோகம் எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? இப்போது நான் இது எதனால் நடக்குதுன்னா அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதனால் நடக்குது, சரி நடந்துருச்சு, நம்ம என்ன செயல்பட்டால் நம்ம உறவுகளை சிறப்பாக நலமாக வச்சுருக்கலாங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக சொல்லியிருக்கேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. நம்ம உறவு முறை ரொம்ப நலமாக சூப்பராக வச்சுருக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இதை செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நலமாக என்னோடய ஃபோன் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. சிறப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நலமாக உங்களோட பேசிட்டு நலமான ஒரு அற்புதமான முடிவை செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, உறவு முறையில் எதனால் ஒரு சிக்கல் வருது, இல்லை ஒரு பிரச்சனை வருது, எந்த சூழ்நிலையினால் வருதுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது இப்போ ஒரு கணவன் மனைவி உறவு முறையாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை மாமியார் மருமகள் உறவு முறையாக இருக்கலாம், இல்லை மருமகன், எந்த உறவு முறையாக வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு அன்கண்டிஷனல் லவ் ரெண்டு சைடுமே கிடையாது. அதாவது அன்கண்டிஷனல் லவ்னு என்னங்க, எதிர்பார்க்காத ஒரு கண்டிஷன் இல்லாத ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு கருணை இல்லை. இதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்னா, எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. அந்த கதையை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு கணவன் மனைவி திருமணமாகி பார்த்திங்கன்னா ஒரு 10 வருடங்களாக குழந்தைகள் இல்லை, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு 11 வருடம் கழித்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு 3 வயசாச்சு. ரொம்ப சந்தோஷமாக அந்த வாழ்க்கை நலமாக போயிட்டுருக்கு. கணவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார். மனைவி பார்த்திங்கன்னா சமைச்சிட்ருக்காங்க. அந்த குழந்தை விளையாடிட்டுருக்கு. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை மருந்து பாட்டில் இருக்கும் தெரியுங்களா, வீட்டில் கொஞ்சமாக கொடுத்தா அதுக்கு பேர் க்யூர் ஆகும், நிறையா குடித்தா அது பாய்சன் ஆகிடும். அந்த குழந்தைக்கு தெரியாமல் அந்த மருந்து பாட்டில் எடுத்து ஃபுல்லாக குடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. சமைக்கும்போது அவங்களுக்கும் தெரியல. திடீர்னு பார்க்குறாங்க. 1/2 hour கழித்து பார்த்தா அந்த பையன் கீழே படுத்திருக்கான், நினைவு இல்லாமல் இருக்கான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அட்மிட் பண்ணுறாங்க. எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. கணவனுக்கு தகவல் பரிமாறப்பட்டது. கணவனும் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறாரு. வரும் பொழுது அந்த டாக்டர் ஒரு நிகழ்வை சொல்கிறாரு. பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணவருக்கு அப்படியே ஒரு மனசே உடஞ்சி போச்சுங்க. என்ன செய்கிறதுனே தெரியல. மனசு உடஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாமல், ஏன்னா அந்த 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களை கேட்டு பார்த்தா தான் தெரியும் அதனோட வலிகள், வேதனைகள் என்னங்கிறது புரியும். இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்று ஒரு 3.5 வயசு வளர்த்தி இந்த மாதிரி வீட்டில் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படியே ஹாஸ்பிட்டலில் அப்படியே இடிஞ்சு உட்காந்துட்டார். அந்த நேரத்தில் கணவருக்கு ஞாபகம் வருது, மனைவி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க, மனைவி அந்த ஸ்டோர் ரூமில் இருக்காங்க, போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டோர் ரூம் போனீங்கன்னா ஒரு சேர் கீழே அப்படியே குறுகி அவங்க மனைவி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அது என்ன காரணம்னா, நம்மளால் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியலையே, நம்ம ஒரு குற்றம் பண்ணிட்டோம், நம்ம சரியாக பார்த்துருந்தா அந்த குழந்தை காப்பாற்றிருக்கோங்கிற ஒரு கில்ட்டின்னு என்னங்க, ஒரு குற்ற உணர்வில் அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு, நான் பாதுகாக்கலையே, என் குழந்தை இப்படி விட்டுட்டனே, 10 வருஷம் கழித்து என் குழந்தை பிறந்தது, 3 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தனே, சந்தோஷமாக தான் இருந்தோம், ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால் தான் ஆச்சுங்கிற ஒரு மன குற்ற வலிமையில், ஒரு குற்ற வேதனையில் ஒரு கில்ட்டியாக உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. உடனே அந்த கணவர் பார்க்குறாரு, மனைவி கூப்பிட்றாரு, இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. பக்கத்தில் வந்தவுடனே நெத்தியில் ஒரு முத்தமிட்டு, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. புரியுதுங்களா? இதுதாங்க அன்பு. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த அன்பும் கருணையும் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வேறு மாதிரி கூட சொல்லியிருக்கலாம், நீ என்ன சமைச்சிட்டு இருந்த, குழந்தை ஏன் பார்த்துக்கல, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, எது வேணால் பேசலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த கில்ட்டியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்ற அந்த மனசை புரிஞ்சிக்கிட்டு அந்த அன்பும் கருணையும் அந்த இடத்துல அந்த கணவர் செலுத்தினார் இல்லைங்க, இதுதான் அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்பும் கருணையும் உறவு முறையில் எப்போ நம்ம செலுத்துகிறோமோ, பலனை எதிர்பார்க்காம, எந்த ஒரு தவறுகள் செஞ்சுருந்தாலும் செய்யலைன்னாலும் சரி, ஏதோ சூழ்நிலையினால தான் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த தப்பை பண்ணல, அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க, அந்த இன்சிடெண்ட் நடந்துருச்சுங்கிற அந்த புரிதல் தன்மைக்கு
எவன் ஒருத்தன் வந்து தன்னோட அன்பை தன் உறவு முறையோட பகிர்றானோ அதுதாங்க அன்கண்டிஷனல் லவ். அந்த உறவு முறை இணைப்பாக இருக்குங்க, நலமாக இருக்கும். இது தாங்க உண்மை. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வருதுன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, இல்லை வேதனைப்படுத்திட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க, இல்லை வருத்தப்படுத்திட்டாங்க, ஒரு துரோகமே பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் கேள்வி எனக்கு இப்போ புரியுது. சார் அவங்களெல்லாம் எப்படி சார் நான் அன்பு கொடுக்குறது, கருணை கொடுக்குறது? என்னை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே அவங்க தான் சார் அப்படின்னு உங்கள் கேள்வி என் காதுக்கு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஒரு சூழ்நிலையினால், ஒரு பிரச்சனையினால் அவங்க அந்த வார்த்தையை நம்ம மேலே பரிந்துரை செய்கிறாங்க. ஒரு ஜென்ரல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நல்லவங்க தான், நீங்களும் நல்லவங்க தான். ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த வார்த்தைகள் அவங்கக்கிட்டேருந்து வருது. அந்த வார்த்தைகள் தான் வீரியமே தவிர அவங்க நல்லவங்க தான். பாயிண்ட் புரியுதுங்களா? கொஞ்சம் பாருங்கள். அதாவது எந்த உறவு முறையாக வேணா இருக்கலாம், அவங்க வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செயல் செஞ்சுட்டாங்க. அவங்க நல்லவங்க தான், ஆனால் அந்த சூழ்நிலையினால் அந்த செயலை செஞ்சுட்டாங்க. அதாவது ஒரு கல் நம்ம மேலே வந்து விழுகுதுன்னா, அந்த கல், அந்த வார்த்தைகள், அந்த செயல்கள் நம்ம மேலே அடி விழுகும். ஆனால் அந்த கல்லை தூக்கி போட்டாங்கல்ல, அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மனநிலைக்கு வந்தாலே அந்த உறவு முறை ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க, செழிப்பாக இருக்குங்க. புரியுதுங்களா நான் சொல்கிற பாயிண்ட்டு? அவங்க நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தாங்க. நானும் நல்லவன் தான், நீங்களும் நல்லவங்க தான். நமக்கு ஆப்போசிட்டில் துரோகம் பண்ணிட்டாங்க, கஷ்டம் கொடுத்துட்டாங்க, வருத்தம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்களும் நல்லவங்க தான். அந்த சூழ்நிலையில் அந்த செயல்பாடுகளை அவங்க செஞ்சிட்டாங்க. அதனால் அந்த வார்த்தையினால், அந்த செயல்னால் நம்ம அவங்கள ஒதுக்குறோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒதுக்க வேணாங்க. அவங்களும் நல்லவங்க தான். அந்த இடத்துல ஏதோ சூழ்நிலையினால் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மனசில் ஃபஸ்ட்டு உணருங்க. புரியுதுங்களா? எப்படி சார் நான் அன்பு செலுத்துறது, இந்த மாதிரி சூழ்நிலையினால எனக்கு பொருளாதாரம் போயிடுச்சு, எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்லாம் புலம்புறதெல்லாம் விட்டுடுங்க. சொல்யூஷனுக்கு வரேன், ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு உறவு முறை உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குது. அது எந்த உறவு முறையை வேணால் இருக்குதுங்க. நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார்னால தாங்க என் கணவரோட என்னால் இருக்கவே முடியல, வாழவே முடியல அப்படின்னு சொல்லி காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அப்பா அம்மா பிரச்சனை, மருமகள் பிரச்சனை, சம்மந்தி பிரச்சனை, கூட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, பார்ட்னர்ஸ் ஏமாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது என்ன செய்கிறீங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. உட்காந்துட்டு அந்த சூழ்நிலையில் அவர் அந்த செயலை செஞ்சிட்டாரு, அந்த செயல் தான் உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அவர் ரொம்ப நல்லவர் தான், வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ அந்த சுச்சுவேஷனில் அவர் செயல்படுத்திட்டார், அவர் நல்லவர் தான் அப்படின்னு மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டு அந்த உறவு முறை இன்னும் நலமாகணுன்னா என்ன செய்யலான்னா, ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாரு, இறைவனர்களால் அவர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுங்க, வாழ்த்துங்க. ஸோ இந்த பயிற்சியை ஒரு 10 பேர் இருக்கலாம், ஒரு 5 பேர் இருக்கலாம், ஒரு 6 பேர் இருக்கலாம், எந்த உறவு முறையாக இருந்தாலும் கொஞ்சம் மனதளவில் உட்காந்துட்டு, ஏதோ அவங்க நல்லவங்க தான், வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ சூழ்நிலையினால் பண்ணிட்டாங்க, அந்த செயல் அப்படி பண்ணதுனால நமக்கு இப்படி இம்பேக்ட் ஆகிடுச்சு, அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்லா இருக்கணும், இறைவனர்களால் நல்லா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வாழ்த்தி பாருங்கள். 2 ரிசல்ட் வருங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஒரு வாரம் 10 நாள் அந்த வீரியத்துக்கேற்ப, அந்த உறவு முறை வீரியத்திற்கேற்ப 15 நாள் 20 நாள் அவங்கள பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு கோபம் வராது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறது விக்டரியே பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வராது. அடுத்த ஒரு 10 நாள் இதே ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்கள பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புன்னகை வரும். இன்னும் 10 நாள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, அடுத்த தடவை பழசை நீங்களும் மறந்துடுவீங்க, அவங்களும் மறந்துடுவீங்க, ஒரு மிராக்கல் நடக்கும். பேசலாம். பேசும் பொழுது அந்த உறவு முறை நிலைக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? இது ஒரு பாசிபிலிட்டிஸ். அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நேராக பேச சொல்ல, நீங்கள் தனிமையில் உட்காந்து தான் நான் உங்களை பேச சொன்னேன். அது என்ன ஆகும்னா, ஒரு 10 நாள் 15 நாளில் ஒரு சிறப்பான மாற்றம் வரும். அந்த உறவுமுறை இந்த பிரபஞ்சத்தின் அருளால் நீங்கள் அந்த உறவுமுறை வேண்டும் அப்படின்னு நீடிக்கணும் அப்படின்னு இந்த இறைவன் நினச்சாருன்னா, இந்த மனநிலையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் பேசும் பொழுது அவங்களும் நல்லா பேசுவாங்க. அந்த உறவுமுறை லிங்க் ஆகிடும். அது எந்த உறவுமுறையாக வேணால் இருக்கலாம். 2வது ஒன்று நடக்கும்னு சொன்னேன் இல்லைங்க, அது என்ன நடக்கும்னா, அதே அஃபர்மேஷன், அதே தேவைகள், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்க இறைவனர்களால் நல்லா இருக்கட்டும், இன்னும் வேறு விதமாக கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க பண்ண துரோகங்கள் நம்ம மனசில் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கூட ஒரு அஃபர்மேஷன் பண்ணலாம். நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த உறவுமுறை பேரை சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக, நலமாக, இன்பமாக இருக்காங்க, இறைவன் அந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு வாழ்த்துங்க. ஓகேங்களா?
இந்த நாட்கள் போக போக அவங்க மேலே இருக்கிற கோபம் போயிடும். அவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க, நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருப்போம். ஓகேங்களா? அது அஃபர்மேஷன் போட போட இந்த இறைத்தன்மை, இந்த பிரபஞ்சம் டிசைட் பண்ணோம் அந்த உறவு முறை உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணோம். வேணும்னா கொடுத்துரும், நீங்களே பேசிக்கலாம், அந்த கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், அன்பும் கருணையும் பரிமாறலாம், உறவு நிலைக்கும். அந்த பிரபஞ்சம், அந்த இறைத்தன்மை, அந்த உறவு முறை வேண்டான்னு நினச்சதுன்னா தானாக விலகிடுவாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாம தானாக விலகிடுவாங்க. உங்களை பார்க்கும்போதோ உங்களை அவங்க பார்க்கும்பொழுதோ மனசில் எந்த வருத்தமும் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அஃபர்மேஷன் போட்டிருக்கீங்க. உங்களோட பொருளாதாரம் அந்த உறவை பிடிச்சிட்டு மனசில் குழப்பத்தோட வேதனையோடு இல்லாமல் என்ன தேவைகளோ உங்களால் சிறப்பாக செயல்படுத்திக்க முடியும். அந்த இழப்பை, அந்த உறவுமுறை இழப்பை உங்களால் பேர் பண்ணிக்க முடியும். இறைவனர்களால் அதை விட சிறப்பான உறவு உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஒரு உறவுமுறை பயிற்சி என்னால் சம்பாதிக்க முடியல, அந்த மாதிரி எந்த கேள்வியுமே இருக்காது. இன்கேஸ் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவுமுறை இழந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் அசுர வேகத்தில் இருக்கும். இதுதாங்க உண்மை. அந்த காலத்தில் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா உறவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அன்பும் கருணையாக இருந்தாங்க. ரொம்ப நலமாகவும் இருந்தாங்க. பொருள் மேலே பற்றற்று தேவைன்னு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. வாழ்க்கை ரொம்ப நலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஒரு பணத்தினை நோக்கி, ஒரு பொருளாதாரத்தை நோக்கி ஒரு ஓட்டம், பணம், பொருள், சொத்து அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த உறவு முறையில் நிறைய சிக்கல் வருது. ஓகேங்களா? இந்த உறவு முறை சிக்கலை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நலமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதாவதுங்க, எப்போவுமே ஒரு கஷ்டம் வந்துடுது, ஒரு துரோகத்தினாலேயோ ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதுன்னா ஒன்றா சேர்ந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி சந்தோஷமாக இருங்க. இல்லையா, பிரிஞ்சிருந்து ரொம்ப சந்தோஷமாக 2 பேருமே சந்தோஷமாக இருங்க. இவ்வளோதான் வாழ்க்கை. இதுக்காக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. இல்லையா, 3வது வழி, நான் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணுங்கள். இறைவன்கிட்ட விட்டுருங்க. அவங்கள வாழ்த்துங்க. ஏதோ சூழ்நிலையினால அவங்க பண்ணிட்டாங்க, இறைவனர்களால் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த உறவுமுறை பெற சொல்லி நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, அந்த இறைவன் அற்புதமான சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். காலப்போக்கில் அந்த உறவு முறை வேணும்னா இறைவன் கொடுப்பார், வேண்டான்னா அந்த உறவு முறையை சிக்கல் இல்லாமல் தள்ளி வச்சுருவார். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. ஸோ இதை ரெண்டில் ஏதாவது ஒன்று தெளிவாக செஞ்சுருங்க. இது 2மே செய்யாமல் ஐயோ அது இல்லை, அது வேணும், இப்படி இருந்தால் நல்லாயிருப்பேன், அப்படி இருந்தால் நல்லாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் எந்த வேலையும் எந்த செயலும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உறவு நலம் நல்லா இருக்கணும்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும். இதே தாங்க நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மதத்தினர், கிறிஸ்துவ மதத்தினர் எல்லாருமே இதே கருத்தை தான் அவங்கவுங்க டைமென்ஷனில் பல விதமாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அன்பும் கருணையாக எல்லா உறவு முறையோடவும் இருந்து பழகுனீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செயல்படுத்துங்க. வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். மிக்க நன்றிங்க.